So welcome back. Next topic is on congestion control mechanism. So what is meant by congestion control and where the congestion originates? So ஒரு layman example எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டேங்க்ல வந்து 50 liters of water இருக்குன்னு வச்சுப்போம். சரி, 50 liters of water இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டு டைப் ஆஃப் பம்ப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு. இன்லெட் பைப் வந்து வழக்கமாக வந்து they will use an higher orifice. கரெக்டுதானே? உள்ளே வரக்கூடிய பைப்புக்கு வந்து வழக்கமாக வந்து ஹையர் ஆரிஃபேஸ் வச்சுருப்பாங்க. பட் இதுக்கு வெளியில் போகிற பைப்பு வழக்கமாக வந்து இட் ஹாவ் மினிமம் ஆரிஃபேஸ். நார்மலாக வந்து இது எதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ வந்து ஒரு டேங்கில் வந்து நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணும்போது if the filling rate is higher than the outgoing rate, then normally there will not be any problem in dispatching water. சரி, தண்ணி உழக்கூடிய ஸ்பீடுக்கும் தண்ணி வெளியில் போகக்கூடிய ஸ்பீடுக்கும் வந்து வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி உழக்கூடிய ஸ்பீடு வந்து அதிகமாகவும் தண்ணி வெளியில் போகிற ஸ்பீடு வந்து கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபேஷனில் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்கமிங் பேக்கேஜ், இது அவுட் கோயிங் பேக்கேஜ் அப்படிங்கிற ரிலவன்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால், எப்போதுமே இன்கமிங் பேக்கேஜ் அவுட் கோயிங் பேக்கேஜ் ஈக்குவலண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதனோட ரேட்டு இதனோட ரேட்டு ஈக்குவலண்ட் டு ஈச் அதராக இருந்தது அப்படின்னா, தென் we normally call it as no congestion. ஸோ நெட்வொர்க்கில் கன்ஜெஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஒருவேளை வந்து எனக்கு இன்கமிங் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பட் அவுட் கோயிங் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தென் நார்மலி வி கால் இட் இஸ் கன்ஜெஷன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் என்னோட வீட்டில் ஒரு மோடம் இருக்குது. சரியா? ஒரு மோடம் இருக்குது, ஒரு சிஸ்டம் வந்து கனெக்டட், டெஸ்க்டாப் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. சரியா? இப்போ அசியூம் பண்ணிக்கிறோம் வந்து மை ஓன் சன் வந்து டெஸ்க்டாப் சிஸ்டமில் ஹி இஸ் விஷுவலைசிங் யூடியூப். என்ன, now I am using a laptop. சரியா? இப்போ என்னோட லேப்டாப் ஆன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஒன்ஸ் அகெயின் want to insert an higher end data. இப்போ எக்ஸாம்பிள் நானும் ஒரு யூடியூப் டேட்டா வந்து லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோ இருந்தது அப்படின்னு சொன்னால், he is the first person. இதுனா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து he has been get subscribed with my access point. நான் வந்து ரெண்டாவது பர்சன். சரியா? நான் யூஸ் பண்ணுறது அவன் யூஸ் பண்ணுறதும் ஒரே இதுதான், யூடியூப் தான் யூஸ் பண்ணுறோம். பட் அவன் வந்து யூடியூப் வியூ பண்ணுறான், நான் யூடியூப் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நாமெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆக்சஸ் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ண, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணாது. ஸோ அடுத்த இதே மாதிரி ஒரு சினரி இன்னொன்று எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு சிஸ்டம் மட்டும் வந்து ஆக்சஸ் பாயிண்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். வாட் எவர் தி ரெக்வஸ்ட் தட் இஸ் பீன் ஆரிஜினேட்டட் பை தி சிஸ்டம் வில் பி அஃபோர்டட் பை திஸ் ஒன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, n நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆன் பண்ணுறேன். n நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆன் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சோம், ஒரு டிவைஸ் இருக்கும்போது தி என்டையர் bandwidth is been consumed by this person. But if I am going on increasing the users, not only என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சேனலோட கெப்பாசிட்டி வந்து இட் இஸ் பீன் ஷேர்டு பை n நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், bandwidth will be equivalent to bandwidth divided by n. தி கெப்பாசிட்டி டிவைடட் பை the கெப்பாசிட்டிங்கிறது ஒரு யூசரோட கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னா, the entire bandwidth divided by n. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் தான் யூஸ் பண்ணா, அப்போ மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஹை பர்ஸ்டி டேட்டா நான் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், the network become congested. நார்மலாக இந்த நெட்வொர்க் கன்ஜெஷன்ஸ் வந்து இட் இஸ் பீன் அட்ரஸ்டு நார்மலி பை யூசிங் ரெண்டு லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். டேட்டா லிங்க் லேயர் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணலாம், இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் லேயர். ஏற்கனவே இந்த டேட்டா லிங்க் லேயருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராசஸ் தான் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் நாங்கள் பேசியிருப்போம். டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் ஒன்ஸ் அகேன் ஒர்க்கிங் வித் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம்ல நம்மளுக்கு ரெண்டு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்ஜெஷன்.
கன்ஜெஷன் பாலிசி எப்படி இருக்கும்ட்டு. ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் ஏற்கனவே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இன்னொரு வே ஆஃப் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற டிஃபைனிட்டிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் தென் நார்மலி வி கால் திஸ் அஸ் அ கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் adapted by the networks. ஸோ நார்மலாக கன்ஜெஷன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நடக்கும்? ரெண்டு இடத்துல நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இட் வில் ஹேப்பன் இன் நெட்வொர்க் ஆர் இட் வில் ஹேப்பன் இன் ரிசீவர் எண்ட். சோர்ஸ் எண்டில் நம்ம நார்மலாக கன்ஜெஷன் நடக்கும் அப்படிங்கிற அசம்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நார்மலி இட் ஹேப்பன்ஸ் இன் நெட்வொர்க் ஆர் இட் ஹேப்பன்ஸ் இன் தி ரிசீவர் எண்ட். ஸோ ரிசீவர் ஹேஸ் த ரைட் enough டு டிஸ்கார்ட் தி பேக்கெட் அண்ட் தி நெட்வொர்க் இஸ் ஹேவிங் த ரைட் enough டு டிஸ்கார்ட் தி பேக்கெட்ஸ். இது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு டெஃபினிஷன்ஸை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து we can move into the next part. சரி, let me இந்த டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு let me take one more layman example. ஒரு பஸ்ஸு, சரியா, இந்தியன் மேட் பஸ்ஸு. நம்ம பஸ்ஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். we have 55+2 capacity. 55 பேசஞ்சர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். 2 பேர் அடிஷ்னல் 2 பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நார்மலி டிரைவர் அண்ட் கண்டக்டர். நார்மலி 55 seats are there and 2 additional seats, one is for a driver and a conductor. நார்மலாக இந்த 55 சீட்டு வந்து எப்போ நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் when we consider as a normal tariff 55 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சுப்போம். சப்போஸ் if we consider on a busy day, let me have an example. A bus that has been traveling from Nagarkoil to Madurai on Monday. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்து மார்னிங் 6 o'clock இல்லைன்னா 5:30 நீங்கள் போய் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ பஸ் வந்து ஹெவிலி கன்ஜஸ்டடாக இருக்கும். நாம 55 சீட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக டபுள் ஸ்ட்ரென்த் இருக்கும், 110 சீட். ஸோ 110 பேர் ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸோட டபுள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏறுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒருத்தனுக்கு தோளில் இன்னொருத்தன் ஏறு. அப்போ we normally speak with terms of capacity and above capacity. சரி, 2 வேர்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ப்ரொவிஷனை நெட்வொர்க்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் ஹேஸ் இட்ஸ் ஓன் கெப்பாசிட்டி. அதில் இவ்வளோ டேட்டா ரைட்டில் தான் இவ்வளோ டேட்டா தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் எடுத்துக்கலாம். அதை தாண்டி நடந்துச்சுன்னா அப்போ நெட்வொர்க் வந்து தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணிக்க முடியுமா, இல்லை அது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொவிஷனிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறதா we speak in the terms of congestion control mechanism. So let me take the information from the book. இது நல்லா பாருங்க. வந்து இனிஷியலாக வந்து டேட்டா ஆரம்பிக்கும் போது இந்த டேட்டா ரைசஸ், சரியா. ஸோ இப்போ இந்த பைப்போட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து நான் எப்படி அசிம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு ஹோல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பைப்புன்னு எடுத்துக்கிட்டதுனால 1 liter கண்டென்ட் நான் வந்து என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் வெல் அஃபோர்டபுள். நான் வந்து ஒரு 1/2 liter கண்டென்ட் உள்ள நான் வந்து உள்ள அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நார்மலி தேர் வில் நாட் பி எனி டைட்னஸ் இன்ஃப்ளோ. பட் எப்போ வந்து 1 liter ரீச் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தேர் வில் பி டைட்னஸ் இன் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரி டைட்னஸ் எப்போ அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபார் நெட்வொர்க்கில் எப்போமாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், 1 millisecond வந்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி அக்செப்டட். பட் இஃப் இட் ப்ரொலாங்ஸ் தென் நார்மலி வி கால் தட் அஸ் அ பர்ஸ்ட் சைஸ். இதை தான் நம்ம பர்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன் வி கிளாசிஃபை இன்டு பர்ஸ்ட், பீக் டேட்டா, ஆவரேஜ் டேட்டா ரேட். இந்த ப்ரொவிஷன்ஸிங்னு நீங்கள் பார்க்கும்போது we normally go into the next term, we call it as delay and throughput. சரியா, டிலே, த்ரூபுட். அதுக்கப்புறம் வந்து we call it as jitter, processing time. இதெல்லாம் வந்து இந்த வேர்டு இந்த கன்செப்ஷன்ல இருந்து தான் வருது. நார்மலி பர்ஸ்ட் சைஸ்னா என்ன, சேனலோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பர்ஸ்ட் சைஸு அப்படின்னா பீக் டேட்டா ரேட், ஆவரேஜ் டேட்டா ரேட். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி டிலே, த்ரூபுட், ஜிட்டர், ப்ராசஸிங் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ லெட் வி ஹேவ் தி எக்ஸ்பிளனேஷன் relevant with the definitions. ஸோ அப்போ ஆவரேஜ் டேட்டா ரேட்டுன்னு சொல்லுவோம். ஆவரேஜ் டேட்டா ரேட், லெட் மீ ஹேவ் தி ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் டேட்டா ரேட்டுங்கிறது என்ன, ஒரு செகண்டில் எவ்வளோ குவான்டம் ஆஃப் டேட்டா வந்து ஒரு மீடியத்தில் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது வி கால் இட் அஸ் நார்மலி ஆவரேஜ் டேட்டா ரேட். அப்படின்னா டேட்டா ரேட்டுங்கிறது டேட்டா அப்படிங்கிறது ஒரு மீடியத்துக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்.
ஆவரேஜுங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கும்போது ஒரு செகண்டில் எவ்வளோ குவாண்டம் ஆஃப் டேட்டா வந்து அந்த மீடியம் சப்போர்ட் பண்ணுது, தட் வி கால்ட் இஸ் ஆவரேஜ் டேட்டா ரேட். சரியா, அடுத்தது வந்து செகண்ட் குவான்டிட்டி வந்து பீக் டேட்டா ரேட். பீக் டேட்டா ரேட் அப்படிங்கிறது என்ன மீனிங்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது மொபைல் டாரிஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூ மே ரிமெம்பர் மொபைல் டாரிஃபில் என்ன அப்படின்னு சொன்னால், வென் வி ட்ரை டு ஆர்ஜினேட் அ கால் பை 10 o'clock தென் நார்மலி இட் இஸ் பிஸி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ பீக் டைம் சொல்கிறோம். அப்படின்னா மீனிங் என்ன, எவ்வளோ மேக்ஸிமம் டேட்டா ரேட் வந்து எந்த நேரத்தில் கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி பீக் டேட்டா ரேட். ஒன்ஸ் அகேன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் மெஷர். ஏன்னா இந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொன்னால் வி காண்ட் ஏபிள் டு எஸ்டிமேட் தி கன்ஜெஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சேனல். இது ஒரு முக்கியமான மெஷரும் கூட. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பர்ஸ்ட் சைஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பர்ஸ்ட் சைஸ். மேக்ஸிமம் பர்ஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தி மேக்ஸிமம் லென்த் ஆஃப் டைம், எவ்வளோ குவான்டம் ஆஃப் டைமுக்கு அந்த பீக் டைம் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, இட் இஸ் 10 to 11 அப்படிங்கிறது இட் இஸ் குவான்டம் ஆஃப் 1 hour டியூரேஷன். இந்த 1 hour டியூரேஷனுக்கு வந்து வி கால் இட் அஸ், அந்த 1 hourல இட் இஸ் அ மேக்ஸிமம் பர்ஸ்ட் டைம் வேர் தி ஹை குவான்டம் ஆஃப் டேட்டா இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டிங். இதை வந்து மேக்ஸிமம் பர்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எஃபெக்டிவ் பேண்ட்வித் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. இந்த எஃபெக்டிவ் பேண்ட்வித் கால்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டேட்டா வந்து என்னை விட்டு வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ மினிமம் குவான்டிட்டி ஆஃப் பேண்ட்வித் எனக்கு வேணும், எவ்வளோ மினிமம் குவான்டிட்டி ஆஃப் பேண்ட்வித் நீட் டு பி அலாகேட்டட். அது வந்து வி கால் இட் அஸ், நார்மலி வி கால் இட் அஸ் எஃபெக்டிவ் பேண்ட்வித். இட் இஸ் ஒன்ஸ் அகேன் இட் இஸ் an important parameter in calculating the congestion property. ஒன்ஸ் அகெயின் இது வந்து எஃபெக்டிவ் பேண்ட்வித் அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் 3 values. ஒன்று வந்து ஆவரேஜ் டேட்டா ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குது, பீக் டேட்டா ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குது, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பர்ஸ்ட் சைஸையும் டிபெண்ட் பண்ணி திஸ் வேல்யூ இஸ் டிபெண்டிங். நாமளாக வந்து இன்னொன்று வந்து டிராஃபிக் ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். டிராஃபிக் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நார்மல் இட் இஸ் ஸோ டிராஃபிக் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது மீனிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், தி நெட்வொர்க் நீட் டு லேர்ன் வென் திஸ் ஹேப்பன் அண்ட் வென் திஸ் மே நாட் ஹேப்பன். அப்படின்னா மீனிங் என்ன, 10 to 11 எனக்கு வந்து டிராஃபிக் கன்ஜஸ்டடாக இருக்கணும், அப்போ என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கணும், டிராஃபிக் கன்ஜெஷன் இல்லாத நேரத்தில் என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து நெட்வொர்க் வந்து நார்மலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். நார்மலி வி கால் திஸ் ஆஸ் தி ப்ரொஃபைல் ஃபேக்டர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தி நெட்வொர்க் கேன் ஏபிள் டு டூ பை ஃபிக்ஸடு பிட்ரேட் ஆர்எல்ஸ் வேரியபிள் பிட்ரேட். வேரியபிள் பிட்ரேட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ வந்து எனக்கு கன்ஜெஷன் இல்லையோ அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, தட் ஷுட் பி அ ஸ்பீடி சென்டிங் ஆஃப் டேட்டா. அண்ட் இஃப் தெர் இஸ் கன்ஜெஷன் தென் நார்மலி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஸ்பீடை வந்து குறைச்சிக்கக்கூடிய ப்ரொவிஷனிங் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ பர்ஸ்டினஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறதும், எப்போ வந்து என்னோட டேட்டா ரேட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அது நார்மலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நார்மலாக வந்து அந்த நேரத்தில் வந்து பர்ஸ்டினஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் பிட்ரேட்டும் பீக் பிட்ரேட் வேல்யூ வந்து தே மே பி என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ இதை வந்து அன்பிரடிக்டபிள் பேராமீட்டரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், the network has to have this ideology. On the basis on alone, it is entering into the congestion control mechanism factor. Let me continue. Thank you.